வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வெண்டைக்காய் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வெண்டைக்காயோட வழவழப்பு தன்மையினால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்படி வழவழன்னு இல்லாமல் நல்ல மொறுமொறுப்பாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் சட்டுன்னு காலி ஆகிடுங்க. அந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது நம்ம பார்த்துடலாம். இதற்கு ஒரு அகலமான ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் இது போல் ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம். இதனோடையே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதாவது இடியாப்ப மாவு நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் இதனோடையே சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு கைகளால் இதை நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நம்ம சேர்த்த மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாய் பொடி, அரிசி மாவு, கடலை மாவு எல்லாமே நல்லா கலந்து வரும். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதற்கு ஏற்றாற் போல் நீங்கள் கூடுதலாக மாவை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய்க்கு இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பை இடிச்சிட்டு அந்த சோம்பு தூளையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு 4 பல்லு பூண்டை இடித்து எடுத்து சேர்த்துக்கோங்க. தோலோடு சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே பரவாயில்ல. 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அத்தனையும் ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் லைட்டாக கலந்து விட்டுடுங்க. வெண்டைக்காயை கூட வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு துணியில் போட்டு நல்லா காத்தார விட்டுட்டு அதற்கு பிறகு கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது மேலே அந்த தண்ணிலாம் கோர்த்துக்காமல் இருக்கும். இப்போ மாவில் கலந்தாச்சு. கலந்துட்டு இது போல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு தண்ணி தேவைப்படும். தெளித்து லைட்டாக கலந்து விட்டுடலாம். கலந்த இந்த வெண்டைக்காய் நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஊறணும். நல்லா இது போல் 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி வைக்காதீங்க, ஓப்பன்லேயே இருக்கட்டும். அது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்தில் எண்ணெய் நல்லா காய விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு ஹை ஃப்ளேமோட கொஞ்சம் குறைச்சி வச்சு இது போல் உதிர்த்து விட்டிங்கன்னா நல்ல மொறுமொறுப்பான வெண்டைக்காய் பக்கோடா நமக்கு ரெடி ஆகிடுங்க. இப்படி இந்த வெண்டைக்காய் பக்கோடா செய்யும்பொழுது நல்லா மொறுமொறுப்பாக நமக்கு வரணும் அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடேறின பிறகு கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ மாற்றிட்டிங்கன்னா வெண்டைக்காய் நல்லா மொறுமொறுப்பாக நமக்கு வராது. இது போல் நல்லா அந்த சடசடப்பு எல்லாமே குறைஞ்ச பிறகு ரொம்ப சுத்தமாகவும் குறையாது, ஏன்னா வெண்டைக்காயில் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா ஓரளவு குறைஞ்ச பிறகு நம்ம எடுத்துடலாம். இது போல் ஒரு கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஜல்லிக்கரண்டியே கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு சாட் மசாலா வீட்டில் இருந்ததுன்னா சாட் மசாலாவை லாஸ்ட்டில் தூவி விட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்திங்கன்னா அவ்வளவு டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான சுவையான வெண்டைக்காய் பக்கோடா ரெசிபி நமக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர நியூ அப்லோட்ஸை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.